உன்னால மீதா மாதிரி வரவே முடியாது. அதோட என்னால உனக்கு சொந்தமாக முடியாது. அதனால போயிடு. எங்க 2 பேரோட வாழ்க்கையை விட்டு போயிடு. இது வரைக்கும் யாரும் என்ன இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணது இல்ல ரிஷப். நான் போயிடுறேன். அப்படி ஒருவேளை நான் போயிட்டேன்னா வேற யாரையும் உன்னோட லைஃப்ல வரவே விட மாட்டேன். அந்த மீதாவையும் தான். உன்னால என்ன பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. நிறுத்து. என்ன பண்ற நீ? கட் கட் கட். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க கொடுங்க. என்ன ஆச்சு சார்? பூஜா. எஸ் சார். என்ன இது? டேகர் சார். இது டேகர்னு எனக்கும் தெரியுது. ஆனா நான் சூஸ் பண்ண டேகர் இது இல்லையே. நான் செலக்ட் பண்ணது எங்க? சார் நீங்க செலக்ட் பண்ண டேகரை நான் பூஜா கிட்ட தான் கொண்டு வர சொல்லி சொன்னேன். இல்ல ரித்து, நீ என்கிட்ட எதுவும் கொடுக்கல. பூஜா ஞாபகப்படுத்தி பாரு, நேற்று சாயந்தரம் நான் டேபிள்ல வச்சேன், அதை பத்திரமா எடுத்துட்டு வர சொல்லி சொன்னேன். பூஜா எனக்கு அந்த டேகர் தான் வேணும். அதே ஆன்டிக் டேகர். இல்லைன்னா தேவையில்லாம பிரச்சனை. ஓகே சார், நான் பார்க்கறேன். பார்க்காத போய் கொண்டு வா போ. கம் ஆன், பிரேக் ஃபார் எவ்ரிவன். நான் இருக்கனே, எவ்வளவு பெரிய ஞாபகம் மருதில அதுல பெரிய பாட்டினா. இவ்ளோ இம்பார்ட்டன்ட் ப்ராப்பை எப்படி என்னால மறக்க முடிஞ்சது? இன்னைக்கு மட்டும் அந்த டகர் கிடைக்கலனா சார் என் உயிரையே எடுத்துருவாரு. டகரை எங்க வச்சிருப்பேன்? நேத்து தானே எல்லாம் ப்ராப்பரோட சேர்த்து வச்சேன். தேங்க் காட் கிடைச்சிருச்சு. சேர் தன்னாலேயே
சார், ஹெல்ப்! இது என்னுடைய தியேட்டர். நான் எல்லாரையும் கொன்னுடுவேன். யாரையும் நான் உயிரோட விட மாட்டேன். யாரையும் உயிரோட விட மாட்டேன். சார், ஹெல்ப்! ஹெல்ப்! சார்! பூஜா, என்னாச்சு? ஏன் கத்துற? இவ யாரு? பூஜா! இது என்னுடைய தியேட்டர். இங்க நான் மட்டும்தான் இருப்பேன். ஜிது! அவளை தூக்குங்க, தூக்குங்க, சீக்கிரம் வாங்க, வாங்க, வந்துங்க, சீக்கிரம் வந்துங்க, நிக்காதீங்க. நீங்க யாருமே தப்பிக்க முடியாது. நீங்க எல்லாரும் சாகணும். நீங்க எல்லாரும் சாகணும். சீக்கிரம் வாங்க. சீக்கிரம், சீக்கிரம் போங்க. சீக்கிரம், சீக்கிரம். சார், சார் நம்ம சீக்கிரமா இங்கிருந்து போயிடணும்னு தோணுது சார். ஆமா சார், அவ எப்ப வேணாலும் நம்ம உயிரை எடுத்துருவா சார். ஆனா இங்கிருந்து எப்படி போகிறது? இங்கிருந்து கிளம்புனாலே எதிர வந்து நிக்கிறாளே. அவ பூஜாவை என்ன பண்ணிருப்பானே தெரியலையே சார். எப்படியாவது இந்த ராத்திரி இங்கே நாம இருக்கலாம். இப்ப வெளியே போடனா நமக்கு தான் சார் பயங்கரமான ஆபத்து. அட கொஞ்சம் வாய மூடுறியா? அவ காதுல விழுந்தா ஒரு செகண்ட்ல நம்மள கொன்னுடுவா. சார் அது வந்துருச்சு சார், காப்பாத்துங்க சார். ஐயோ கடவுளே சார், சார் பயமா இருக்கு சார். சார் விதியாங்க. இங்க ஏன் இருட்டா இருக்கு? ஜதின் சாரோட குரலாச்சு இது. காய்ஸ், இது ஜதின் சார்.
அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் லைட் ஆன் பண்ணல? சார் அது லைட்டு தன்னால ஆஃப் ஆயிடுச்சு. ஏன் எல்லாரும் இப்படி பயந்து போயிருக்கீங்க? சார், இந்த தியேட்டர்ல ஒரு பொண்ணோட ஆத்மா சுத்துது. என்ன உளர்ற ரவி? இவ்வளவு பணத்தை போட்டு தியேட்டரை வாங்கியிருக்கேன், ரெனோவேஷன் பண்ணேன். நீ என்னடான்னா ஏதோ உளர்ற? சார் இப்பதான் சார் எங்க கண்ணால நாங்க அவளை பார்த்தோம். நீதா இங்க நடிக்க கூடாது, ஸ்டேஜ் எல்லாம் நடிக்கணும். நாளைக்கு ஃபைனான்சியர் வந்தா அவருக்கு இந்த நாடகம் பிடிக்கணும், புரியுதா? சார் உயிரோட இருந்தா தானே சார் நாடகம் நடிக்க முடியும். சார் அவ சொன்னா நம்ம எல்லாரையும் அவ கொன்னுடுவாளாம். அப்படியா? ஆத்மாவா? ஆ அப்ப நீங்க எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க? வெளியே போக வேண்டியது தானே? சார், நாங்க அங்கிருந்து ஓடி போனோம். அப்படி இருந்தோம். ஓடுங்க, சீக்கிரம் ஓடுங்க. யாரும் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியாது. யாராலையும் வெளியே போக முடியாது. அப்படி போகணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்க போனந்தான் வெளியே போகும். நீங்க எல்லாரும் ஒரு பொய்யான கதையை சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? லைட் எப்படி போச்சுன்னு நான் பாக்குறேன். தள்ளுங்க, தள்ளி போங்க. பாத்தீங்களா, லைட் வந்தாச்சு. யாரோ மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணியிருந்தாங்க. அவ வந்துட்டா. நான் சொன்னல, அவ வந்துட்டா. உங்க எல்லாரையும் கொண்டு போயிடுவா. நான் சாக விரும்பல சார். நான் இங்க இருந்து போகணும். நான் சாக விரும்பல சார். வாய் மூடு, சும்மாரு. ஆத்மான்னு எதுவும் கிடையாது, அதான் சொல்றேன்ல. நீங்க தானே என் சம்பளத்தை கொடுத்துருங்க. நீ யாரு? நான் இந்த தியேட்டர்ல தான் வேலை பார்க்கறேன். எனக்கு என் சம்பளம் வேணும். யார் இவன்? இவன் பைத்தியம். வெளியே கூட்டு போங்க. முதல்ல என் சம்பளத்தை கொடுங்க. என்னோட சம்பளம் எனக்கு வேணும். சீக்கிரம் கொடுங்க. இங்கிருந்து விரட்டுங்க. கொடுங்க. போக என் சொல்லுங்க. சம்பளத்தை கொடுங்க. எனக்கு பாக்கி இருக்கு. அவ உங்களை விட மாட்டா. அவ உங்களை விடவே மாட்டா. அவ வந்துகிட்டு இருக்கா. பூஜா எங்க? பூஜா 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 அவளை தேடுங்க. பூஜா 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 எங்க? பூஜா 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 எங்க போயிருப்பா? ஒரு மூலையா பார்த்து படுத்து தூங்குறாளா? என்ன சார், அவ எதுக்காக அப்படி பண்ண போறா? அவ சோம்பேறி. சம்பளம் வாங்குறதுக்கு முதல்ல வந்து நிப்பா. லைட்டோட மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டு இருப்பா. இல்ல பாய் ஃப்ரெண்ட் கூட ஊரை சுத்துவா. சார் பயத்துல அவ நிலைமையே மோசமாயிடுச்சு சார். அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா. பாவம், அவ எங்க எந்த நிலைமையில இருப்பானே தெரியல. நீ அவளை பத்தி கவலைப்படாத, ஷோவை பத்தி கவலைப்படு. ஃபைனான்சியர் நம்ம டிராமாவை அப்ரூவ் பண்ணிட்டா நமக்கு லாபமா இருக்கும், புரியுதா? சார், எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த ஆத்மா பூஜாவை கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். அந்த ஆத்மா மறுபடியும் ஆத்மா அதீதுன்னு சொன்னேன், நான் ஒன்ன ஆத்மா ஆக்கிடுவேன், புரிஞ்சிக்க. பூஜாவை தேடுங்க. அட போங்க. என்ன பூஜா 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 எங்க இருக்க நீ? பூஜா 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 ஆத்மா 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 என்னாச்சு? எங்க என்னாச்சு? ஆத்மா? எங்க 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 ஆத்மா? அங்க ஒண்ணுமே இல்லைங்க. ஆத்மா உன் மண்டையில ஏறி இருக்கு. நீ அவ்வளவுதான். நாளையில இருந்து நீ வேலைக்கு வராத. தேடுங்க, பூஜாவை தேடுங்கப்பா.
இந்த பூஜா எங்க போய் தொலைஞ்சா? இது யாருது? சார் இது பூஜாவோடது. பூஜாதா? ஓ மை காட், இது பூஜா. அந்த ஆத்மா இங்கே நின்றுட்டு இருந்தது. ஆ, அது இங்க நின்னுட்டு இருந்ததா இவங்க தான் சொல்றாங்க. நீ ஆத்மாவை பாத்தியா? இல்ல, நான் பார்க்கல. அப்போ பார்க்க முடியாதே, ஆத்மா எல்லாம் கிடையாது. இருக்கு சார். நாங்கள் அங்கே போனப்போ அந்த பொண்ணோட உடம்பு அந்த பக்கம் இருந்தது. ஆனால் அவள் கழுத்து மட்டும் இந்த பக்கம் திரும்பிடுச்சு. வெறும் கழுத்து. அப்புறம் எங்களை பயன்படுத்திக்கிட்டு அவள் நெருங்க ஆரம்பிச்சா. அப்ப அவ உள்டாவா நடந்து வந்தாளா? முதுவும் உங்க பின்னாடி, அப்புறம் முகமும் உங்க பின்னாடியா? ஆமா மேம். இதெல்லாம் எப்படி நடக்கும்? சார் ப்ளீஸ் எங்களை நம்புங்க சார், இதுதான் நடந்துச்சு சார். ஆத்மா தான் சார். அவன் ஜீத்து அதை பார்த்து பயந்து போயிட்டான். அப்புறம் நீலு இவ மயங்கி கீழே விழுந்துட்டா. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் சார் நாங்கள் மெயின் கேட் வழியாக ஓடிட்டோம். தியேட்டரை விட்டு வெளியில் போகலாம்னு நினச்சோம். ஆனால் அவள் மெயின் டோரில் நின்றுட்டு இருந்தா. சார் அது ஆத்மா இல்லை, எங்கே வேணாலும் அதால் வர முடியும். சரி, எங்களை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்கே ஒரு கொலை நடந்திருக்கு. இந்த என்கொயரி ஃபுல்லாக முடிகிற வரையும் இங்கேருந்து யாரும் எங்கேயும் போக முடியாது. தயா சார், ஒரு வேலை பண்ணு, நாம ப்ராப் ரூமை செக் பண்ணலாம். நீ கொஞ்சம் இங்க செக் பண்ணு, இந்த ஆத்மாவோட கதை என்னன்னு தெரிஞ்சுக்க. சார். ப்ராப் ரூம் எங்க இருக்கு? இது பூஜாவோட ஃபைல். அப்படின்னா இந்த பூஜா ப்ராப் ரூமுக்குள்ள வந்திருக்கா? பூஜா இங்க வந்திருக்கா? அப்போ அந்த ஆத்மா எங்க இருந்து வந்திருக்கணும்? ஆத்மா இங்க எங்க இருந்து வந்தது? சார், ஆ, கொலகாரனோட அடையாளமே கிடைக்கல. ஆ, சரி, எதுவும் கிடைக்கல. அங்கேயும் எதுவும் கிடைக்கல சார். சார் ஆத்மாவாகி வந்து கொலை பண்ணிட்டு காணாமல் போயிட்டாங்க. ஓடி போயிடுச்சோ? ஓடி போயிடுச்சா? அப்படி தப்பிச்சு ஓடி எங்க போயிடும்? எப்பவாவது எங்க முன்னாடி வந்து நின்னுத்தானே ஆகணும். ஏதாவது தெரிஞ்சதா? இல்லை சார். அந்த லேடி யாரு? அவளுக்கு என்னதான் வேணும்? மரணம். அவளுக்கு மரணம் வேணும். நீங்க எல்லாரும் சாகதா போறீங்க. இது ஜனவரி மாசம் தானே. இன்னைக்கு தான் அவ வரதா இருந்தா. வந்துட்டா. வந்துட்டாளா? யாரு இவரு? சார், இவன் ஒரு கிறுக்க பையன். கண்டதை உளறான். இவனை வெளியே அனுப்புங்க. என்ன அனுப்பி என்ன பண்ணுவீங்க? அவ இங்க வந்துட்டா. உங்களால தப்பிக்க முடியாது. அவ கண்டிப்பா உங்களை கொன்னுடுவா. யாரு? யார் வந்தாங்க? பொம்பளை இங்கே எரிஞ்சு சத்து மடிஞ்சா. அவ வந்துட்டா. அவ யாரையும் விடமாட்டா. சார், இவன் பேச்ச கேட்காதீங்க. வாயில வந்ததை உளறிட்டே இருக்கான். எல்லாரையும் கொலை பண்ணிடுவா. யாரையும் விடமாட்டா. தயா, என்னன்னு கண்டுபிடி. யாரு எரிஞ்சு செத்து இருந்தாங்க? அப்படி இங்க என்னதான் நடக்குது?
விசித்திரமான ஆத்மாவா இருக்கு. கொலை பண்ணிட்டு டெட் பாடியை ஸ்டேஜோட கீழே ஒளிச்சு வச்சிருக்கு. அப்படின்னா டெட் பாடியை இழுத்துட்டு கொண்டு வந்ததா? அண்ணா சார், ஆத்மா ஏன் டெட் பாடியை இழுத்துட்டு போகணும்? அதுங்க ஒரு பார்வையால் யாரை வேணாலும் இங்கேருந்து அங்கே கொண்டு போக முடியும்ல. சரியா சொன்ன. தயா. எஸ் சார். ஏதாவது தெரிஞ்சுதா எப்படி கொலை பண்ணாங்கன்னு? ஒரு நிமிஷம் சார். சார், உடம்புல எங்கேயும் அடிப்பட்ட காயங்களே இல்லை. பாடியை கொஞ்சம் திருப்பி விடுங்க. ஓ நோ சார். அத இவளோட முதுகில் கத்தியால் குத்திருக்காங்க. அக்கம் பக்கத்தில் தேடிப்பாரு, ஏதாவது ஆயுதம் கிடைக்கலாம். இல்லை சார், இங்கே எந்த ஆயுதமும் கிடைக்கல. இங்கே இவ்வளோ பேர் இருக்கும்போதே கொலைகாரன் இவங்களை கொண்டு இருக்கான். ஏதாவது பழைய பகையாக இருக்கணும். சந்தர்ப்பம் கிடைச்சதும் பகையை தீர்த்துக்கிட்டாங்க. சார், எனக்கு தெரிஞ்சு இந்த ஆத்மா ஷூ போடுதுன்னு நினைக்கிறேன். ஆத்மாவோட ஷூவோட அடையாளமா? வினோதமான ஆத்மாவா இருக்கு. தயா, இப்போ இந்த பாடியை வெளியே எடுத்துறேன். அவ எங்க போயிருப்பா? இந்த பக்கம் தானே வந்தா? ஃப்ரெடி, பூர்வியை கூட்டிட்டு வா. ரவி. சொல்லுங்க சார். கடைசியா நீ பூஜாவை எங்க பார்த்த? சார், பூஜா ப்ராப்பர் ரூமுக்கு போயிருந்தா. அப்புறம் காரிடோரில் மயங்கி போய் விழுந்திருந்தா. சார், பூர்வியை எங்கேயும் காணும் சார். சரியா போய் தேடி பாருப்பா. போ. நான் ஒண்டியா போகணுமா சார்? ஏன் பயமா இருக்கா? அது பயம்லாம் ஒன்றும் இல்லை சார். சரி, நான் போய் பார்க்குறேன் சார். சார், இந்த தேட்டரோட சரித்திரத்தை பற்றி சீக்கிரமாகவே தெரிஞ்சுக்கலாம். அபிஜித் ஃபோன் பண்ணுறான். ஹலோ. மறுபடியும் ஒரு தடவை ப்ராப் ரூமை செக் பண்ணலாம். இந்த ப்ராப் ரூம்ல மூல முடுக்கு எல்லாத்தையும் தேடுங்க. நல்லா தேடி பாருங்க. கண்டிப்பா கொலைகாரியோட தடையும் இங்க கிடைக்கும். கண்டிப்பாக பூஜாவை இந்த கதவு பக்கம் தான் அடிச்சிருக்கணும்.
அப்புறம் இழுத்துட்டு அந்த பக்கம் போயிருப்பா. நடந்ததெல்லாம் இந்த இடத்துல தான் நடந்திருக்கு. இந்த இடத்துல தான். கொஞ்சம் நல்லா தேடி பாருங்க. நமக்கு அந்த டேகர் வேணும். சார் நிக்கில், இங்க பாருங்க சார். ரத்தம் இருக்கு. சார் முதல்ல பார்க்கும்போது ரத்தம் இல்லையே, இப்போ எப்படி வந்தது? அதானே, ஒருவேளை அந்த கொலகார பொம்பளை யாரையாவது தாக்கி இருக்கணும். அந்த டேகர் நமக்கு கிடைச்சா போதும். அந்த டேகரை தேடுங்க. ஓ மை காட். சார் பூர்வி, சார் இவ சொல்லாம கொல்லாம இங்க வந்திருக்கா. வந்ததே தெரியல. பூர்வி, பூர்வி. சார் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போலாமா? பூர்வி, சார். நீ நல்லா இருக்கியா? சார். குட். சரி, இப்ப சொல்லு, என்ன நடந்தது? யார் உன்னை அடிச்சது? சார், இந்த இடத்துல அந்த இது என்னுடைய தேட்டர். இது என்னுடைய தேட்டர். இந்த தேட்டர் யாருதுன்னு நான் சொல்றேன். போது நிறுத்து இந்த டிராமாவை, இல்லைன்னா ஷூட் பண்ணிடுவேன். சார், சொல்றதுக்கே விசித்திரமா இருக்கு. ஆனா இது உண்மை. என்ன உண்மை? ஆத்மா எல்லாம் உண்மையா? இதெல்லாம் சுத்த போய், எல்லாமே நாடகம். இங்க நடக்கிறது அத்தனையும் வேஷம். யாரோ இங்க விளையாடிட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப ஆபத்தான விளையாட்டு. ஆத்மாவா மாறி. சார், இந்த தியேட்டரில் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அந்த தீயில இந்த தியேட்டரோட ஓனர், அவங்க பேர் மோனிகா, அவங்க இறந்து போயிட்டாங்க. மோனிகா? அதோட இந்த மோனிகாவோட ஆத்மா இந்த தியேட்டர்ல அலையுது. ஆத்மாவை பார்க்கணுமா? வேண்டாம் சார். மோனிகா பார்ட்னர் இன்சூரன்ஸ்க்காக கிளைம் பண்ணியிருந்தான். ஆனால் இங்கே நடந்த சம்பவம் ஒரு ஆக்சிடென்ட்னு ப்ரூவ் பண்ண முடியலை. அதனால இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கல. ஓ, அதாவது தீய பத்த வச்சிருக்காங்க. மோனிகாவோட ஃபேமிலியை பத்தி என்ன தெரிஞ்சது? அவள் ஃபேமிலியிலேருந்து யாருமே கிடையாது. அதனால இதெல்லாம் கவர்மெண்ட் கிட்ட போயிடுச்சு. அதோட ஜெத்திலின் தியேட்டரை வாங்கிட்டான். சார், இவ தான் மோனிகா. சார், அப்போ இவங்க உயிரோடு இருக்காங்களா? அந்த ஆக்சிடென்ட்ல இவங்க தப்பிச்சிட்டாங்களோ?
ரெக்கார்ட் படி பார்த்தா இவ இறந்துட்டா. அப்படின்னா மோனிகாவை கொலை பண்ணத்தான் இந்த தியேட்டர்ல தீய வச்சிருக்காங்க. சார் ஒருவேளை அந்த ஆள் இவங்கள ஒருத்தரா இருக்கலாம். ஆனா அது யாரா இருக்கும்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? மோனிகாவோட ஆத்மாவா? இந்த சிஐடிக்காரங்க நம்மளை எதுக்காக இங்க உட்கார வச்சிருக்காங்கன்னு தெரியல. எக்ஸாக்ட்லி. எனக்கு தெரிஞ்சு நாம வீட்டுக்கு போயிடலாம். ஆட இங்கே தான் நம்ம சேஃபாகவே இருப்போம். சிஐடி இருக்கிற வரையும் யாரும் நம்மளை எதுவும் பண்ண மாட்டாங்க. நீங்க சொல்றது உண்மைதான் சார். இப்ப நாம வெளியே போனோம்னா நமக்கு நிச்சயம் பெரிய ஆபத்து இருக்கும் சார். ஆனா ஆத்மாக்கு முன்னாடி சிஐடியால கூட எதுவும் பண்ண முடியாதுல்ல. எனக்கு தெரியும் பூஜாவை கொன்னது யாருன்னு. நீ என் கையில இருந்து தப்பிக்க முடியாது. நான் உன்னை கொன்னுடுவேன். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க சார். வந்துட்டேன் சார். சார் என்னை காப்பாத்துங்க சார். என்னாச்சு என்னாச்சு சொல்லுங்க. அட நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. சொல்லு, என்னாச்சு? போயிடு தூரமா போயிடு. என்ன பண்றீங்க சார்? வெளிய போ, நீ போ, போயிடு. சார் நான் ஒன்றும் பண்ணல. நான் பண்ண தப்பு ஒத்துக்கிறேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. காப்பாத்துங்க சார். ப்ளீஸ் சார் என்னை காப்பாத்துங்க சார். சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ். அந்த பையனை கூறணும். நான் பண்ண தப்பு ஒத்துக்கிறேன். தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க சார். ப்ளீஸ் சார் ப்ளீஸ். சொல்லு சார். பூஜாவை நான் தான் கொலை பண்ணேன். பூஜாவை கொலை பண்ண எப்போ உன் உயிருக்கு ஆபத்து வந்ததோ அப்போ என்னை காப்பாத்துன்னு கத்துவேன். சார் நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணா கொடுங்க சார். ஆனா அந்த ஆத்மா கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க சார். அது ஆத்மா இல்ல, எங்க இன்ஸ்பெக்டர் ஸ்ரேயா. உன்னால மட்டும்தான் நடிக்க முடியுமா? நாங்களும் அப்பப்போ நடிப்போண்டா. யார் அந்த ஆத்மா? சார் எனக்கு உங்களை மாதிரி ஆத்மா மேல நம்பிக்கை கிடையாது. ஆனா அன்னைக்கு லைட் போனப்போ அந்த இருட்டை சாதகமாக்கி நான் பூஜாவை கொலை பண்ணிட்டு சொல்லு, எதுக்கு பூஜாவை கொலை பண்ண? சார் எங்களுக்குள்ள அஃபேர் இருந்தது. அதனால டெய்லி என்ன பிளாக்மெயில் பண்ணுவா. என் வைஃப் கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவேன்னு மிரட்டுவா. அதனால நான் அவளை கொலை பண்ணிட்டேன். உனக்கு வெக்கமா இல்ல? இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறியே. நீ கல்யாணம் ஆனவன் தானே? சொல்லு, அந்த ஆத்மா யாரு? அதுவும் இவன் ஐடியா தான் சார். இல்ல சார், அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. இல்ல சார் நம்புங்க, அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. தெரியாதுன்னா சரி, இந்த ஆத்மாவுடைய வேஷத்தை நாங்க கலைக்கிறோம். இந்த ஆத்மா என்ன அழிச்சிடும். இந்த ஆத்மாவோட
பிரச்சனை என்னன்னு பார்க்கணும். என்ன அந்த சத்தம்? ஃப்ரெடி, நீ போய் பிடி. சச்சின், மீதி இடம்லாம் தேடு. நிக்கில், நீ போய் மெயின் ஃபியூஸை பாரு. லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணு. ஏய், நீ எங்கடா போற? அங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. பூதம் எப்படி இருக்குன்னு நாங்களும் பார்க்கணும். நன்றி சார், நீங்க ஓடி வந்து என்ன காப்பாத்திட்டீங்க. இல்லைன்னா நான். சரி, இதெல்லாம் எப்படி நடந்தது அதை சொல்லு. இது எல்லாமே இவளோட பிளான் தான். நீயா? நீ உயிரோட இருக்கியா? ஆமா, நான் உயிரோட தான் இருக்கேன். அப்புறம் நான் மோனிகா இல்ல, சோனியா, மோனிகாவோட கூட பிறந்தவ. அவளைதான் நீ கொன்னுட்ட. என்ன? ஜத்தின் மோனிகாவை கொலை பண்ணானா? ஆமா சார், இவன் இவன் மோனிகாவோட பார்ட்னர். அப்புறம் மோனிகாவை கொலை பண்றதுக்கு பிளான் போட்ட ஆளு இந்த ஆளு தான். பிரமாதம்டா. நீயே தியேட்டரை கொளுத்திட்ட, இன்சூரன்ஸ் பணத்துக்காக கிளைம் பண்ணிட்ட. ஆமா சார், அந்த சமயம் நான் இந்தியாவை விட்டு வெளியில இருந்தேன். எப்ப இந்த ஆளு தான் மோனிகாவை கொன்னான்னு தெரிஞ்சதோ அப்பவே நான் இந்த பிளானை போட்டேன். இந்தியாவுக்கு போய் அந்த ஜத்தினை கொல்லணும்னு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ அங்கிருந்து இங்க இருந்தாங்க, அதெல்லாம் எப்படி போயிட்டு வந்துட்டு இருந்த? ரெடி, இவ சோனியா, மோனிகாவோட சிஸ்டர், தியேட்டரோட ஓனர். தியேட்டர்ல இருக்கிற எல்லா வழியும் அவளுக்கு தெரியும். எந்த வழி எங்க போவோம், எங்க ஒளியணும் எல்லாம். ஆனா இந்த புள்ளி மெக்கானிசம் பத்தி உனக்கு எப்படி தெரிஞ்சது? சார், நான் என் சிஸ்டரோட அடிக்கடி இந்த தியேட்டருக்கு வருவேன் போவேன். இந்த புள்ளி அப்புறம் இந்த வயரை பத்தி எல்லாம் அவ தான் எனக்கு சொன்னா. ஆனா நீங்க வந்துட்டீங்க. இந்த ஜத்தின் தப்பிச்சிட்டான். இவன் உயிரோட வாழ்றதுக்கு எந்த தகுதியும் அவனுக்கு கிடையாது. சோனியா, யார் இருப்பாங்க, யார் போவாங்க, இத நாம இல்ல, சட்டம் தான் முடிவெடுக்கும். புரிஞ்சுதா? 3 பேரையும் இழுத்துட்டு வாங்க, போங்க. அவ போயிட்டாளா? அவனும் போயிட்டானா? எல்லாரும் போயிட்டாங்க. இப்ப எனக்கு சம்பளம் யார் கொடுப்பா? உன்னோட சம்பளத்தை நான் கொடுக்கறேன்.